மலையாய் உயர்ந்து நிற்கிற நம்ம மக்கள் மிகப்பெரிய விசில் அலையா இருக்க போற இந்த எலெக்ஷன், வாகை சூடும் வரலாறு திரும்ப போற இந்த எலெக்ஷன் நான் என்ன கெடுதல் செஞ்சுட்டேன் உங்களுக்கு? நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது மண்ணைக்கிட்ட அள்ளி போட்டனா? உங்களுடைய ஆட்சியினுடைய லட்சணத்தை, உங்களுடைய ஊழலை, நீங்களும் மந்திரிகளும் அடிக்கிற கொள்ளைய மக்களுக்கு எடுத்து சொன்னேன். இதை சொல்லாம வேற என்னத்தை சொல்லுவாங்க? இப்ப இந்த கரூர் விஷயத்துக்கு வரேன். கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேலே பழியை தூக்கி போடுறீங்க? என்னமோ நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துலலாம் நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம் வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேலே பழியை தூக்கி போடுறீங்க? லேட்டாக வந்துட்டாருன்னு போலீஸ் கொடுத்த டைமில் நாங்கள் இருந்தேன். நாமக்கல்லேருந்து கரூர் வர வழியில் இருந்த மக்கள் எல்லாரையும் நான் என்ன அம்போன்னு விட்டுட்டு வர சொல்கிறீங்களா? நாமக்கல்லேருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்தில் வந்தேன், உலகமே லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? ஒரு மனசாட்சின்றது வேணாம். வீடியோ பாத்தீங்களா? நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு சொல்றேன். நம்மள அந்த மனுஷன் ரொம்ப நம்புறாரு, கண்மூடித்தனமா நம்புறாரு. நம்பிக்கை துரோகம் நம்ம பண்ணிடக்கூடாது. அவர் போன இடத்துல எல்லாம் கூடுன க்ரௌடு இருக்கு இல்லையா, இந்த க்ரௌடு ஓட்டா மாறினாலே அவர் ஜெயிச்சிருவார். அதுல எந்த மாற்றமே கிடையாது. மனுஷன் ரொம்ப நம்புறாரு. சீரியஸாவே நான் தான் சொல்றேன்ல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது. நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் ஏன் இப்படி சொல்றேன்னு தெரியும். இந்த கரூர் சம்பவத்தை கூட சொல்லியிருந்தாரு, அதை கவனிச்சிங்களா? டைமுக்கு வந்தாச்சு. நமக்காக தான் அவர் நிக்கிறாரு, நம்மளை நம்பி தான் அவர் நிக்கிறாரு. தயவு செஞ்சு நம்பிக்கை துரோகம் பண்ணிடாதீங்க. ஒரு மனிதருக்கு நம்ம செய்யற துரோகத்தால் நமக்கு நல்லது நடக்குமா? நடக்காது. நம்மளை படைச்சவன் மேல இருக்கான். உறுப்பினர்கள் 1.5 கோடி பேர் இருக்கும். உறுப்பினர்கள் போட்டாலே பெரிய ஒரு மெஜாரிட்டி நமக்கு வரும். நம்மளும் அந்த நம்பிக்கை துரோகம் செஞ்சிடக்கூடாது. போனோம்ல, பார்க்க போனோம்ல, பல மணி நேரம் வெயில்ல இருந்தோம்ல, அதை விடவா ஒரு பட்டன்ல போய் அழுத்துறது நமக்கு கஷ்டமாக போகுது. மனசை ஒருநிலைப்படுத்துங்க. யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுறாதீங்க. அந்த மனுஷன் நம்மளை நம்புறாரு. அவரை நம்பிக்கையை நம்ம காப்பாற்றும்.